இதைத்தான் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல குளிர்காலத்திலே படையெடுத்து சென்ற காரணத்தால், குளிர் பிரதேசமான ரஷ்யாவிற்கு படையெடுத்து சென்ற காரணத்தினால் மிகப்பெரிய தோல்வியை ஹிட்லரும் சந்தித்தார், நெப்போலியனும் சந்தித்தார் என்பதை நாம் படித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. நம்மிடம் இருக்கிற மூலாதாரங்களை எல்லாம் நாம் நன்றாக பயன்படுத்த வேண்டும். மங்கோலியர்களை பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். ஒரு காலத்தில் உலகம் முழுவதுமே அவர்கள் குளம்பொலி ஓசையால் அலறி தவித்ததை நாம் பார்க்க முடிகிறது. சின்ன குழந்தைகளுக்கு அட்டிலா ஹன் வருகிறான் என்று சொல்லி சோறு ஊட்டிய தாய்மார்கள் உண்டு, செங்கிஸ்கான் வருகிறான் என்று சோறு ஊட்டிய தாய்மார்கள் உண்டு. அந்த அளவிற்கு அவர்கள் நடுக்கத்தை ஏற்படுத்தியவர்கள். அவர்கள் 3-4 குதிரைகளை வைத்திருப்பார்கள். ஒரு குதிரை களைப்படைந்தால் அடுத்த குதிரையின் மீது தாவி அவர்கள் சவாரியை மேற்கொள்வார்கள். இப்படி 1241ஆம் ஆண்டு 160 கிலோமீட்டர் பயணம் செய்து அவர்கள் ஹங்கேரியை அடைந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. நம்மிடம் நிறைய மூலாதாரங்கள் இருக்கலாம், அவற்றை முறையாக நாம் பயன்படுத்துகிறோம்.